So good evening, good evening students. Today we will see the current affairs analysis dated from Feb 1st to 5th date வரைக்கும். 1st Febலேருந்து 5th வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் மட்டும் பட்ஜெட் ரிலேட்டடாக சில விஷயங்கள் மட்டும் தான் போட்டிருக்கேன். எக்கனாமிக் சர்வே பட்ஜெட்டுக்கு செப்பரேட்டாக நம்ம ஸ்பெஷல் செஷன் வைப்போம். சரி, அது எல்லா வருஷம் பண்ணுறது தான். ஸோ நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட் இதுவும் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணால் தான் சில விஷயங்கள் மட்டும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக எடுத்திருக்கேன். நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்ற டார்கெட் வச்சது 2047 we need to create 1 lakh megawatt. இப்போ எவ்வளோ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம்? 4 lakh. ஸோ நியூக்ளியர் பவர் இன் இந்தியா, நியூக்ளியர் பவர் தெரியும்ல, how we are creating, we having faster breeder reactor வரைக்கும் இன்றைக்கி நம்ம பண்ணியாச்சு. இப்போ ஸ்மால் ரியாக்டர்ஸ் நம்ம இப்போது ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தென் we are going to install also small modular reactors. Okay, anyway, நியூக்ளியர் பவரை பொறுத்தவரை we are the 4th largest producer of இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற நியூக்ளியரில் ப்ரொடியூஸ் பண்ணுற 4th largest. ஃபஸ்ட் என்னது? தெர்மல். நான் இந்தியாவுக்குள்ளாடின்னு சொல்கிறேன். செகண்டு ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட். தென் தேர்டு ரினியூவபிள் எனர்ஜி. 4th நியூக்ளியர். சரியா? அப்போ ரொம்ப கம்மி தான். 7,021 reactors are there, nuclear reactors. 7 பிளான்ஸில், கூடங்குளம் அந்த மாதிரி பிளான்ஸில் we having 21 reactors. அதுலேருந்து நம்ம தயாரிக்கக்கூடியது 5,780 megawatt. நம்மளோட கெப்பாசிட்டி இஸ் மோர் தேன் 30,000 gigawatt நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இந்தியாவில். ஆனால் நமக்கு அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நியூக்ளியர் வேஸ்ட் அது டம்பிங் பண்ணுறது, அப்புறம் வெடிச்சிருச்சு அப்படின்னா இட்ஸ் ஈக்குவலன்ட் டு த நியூக்ளியர் பாம். ஸோ இட் வில் கிரியேட் அ ப்ராப்ளம். அது ஒன்று தான். மற்றபடி ஜீரோ கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ், கம்மியான எனர்ஜியில், கம்மியான ஃபியூல்ஸில் அதிகமான எனர்ஜி, தெர் இஸ் எனர்ஜி எஃபிஷியன்சி இஸ் வெரி ஹை. சரியா? நமக்கு தேவையான அளவு விட நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இப்போ நமக்கு டிமாண்டில் இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட் இந்தியாவில் இன்ஸ்டால் பண்ணப்பட்டது தாராப்பூர். ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடியது ரவத் பாட்டா. மேப், ஷோ த மேப். ரவத் பாட்டா 1180 மெகாவாட் கிரியேட் பண்ணாங்க. கூடங்குளம் த செகண்ட் லார்ஜஸ்ட், தமிழ்நாடு 2000 மெகாவாட். கைகா வந்து கர்நாடகாவில் 880 மெகாவாட். கக்ராப்பூர் குஜராத்தில் தட் இஸ் 1140. கல்பாக்கம் தமிழ்நாடு 440. இங்கே தான் ஃபாஸ்டர் பீடர் ரியாக்டர் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நரோரா யூபி 440. கடலுக்கு அந்த பக்கம் இருக்கிறதுல இது இம்பார்ட்டன்ட். ரவத் பாட்டாவும் கக்ராப்பூரும், சாரி நரோராவும். சரியா? மற்ற எல்லாமே நியர் டு எங்கே இருக்குது? கோஸ்டல் ஏரியாவில் வரும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அட்வான்டேஜஸ் நான் ஏற்கனவே சொன்னேன். லோ கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ், செக்யூரிட்டி ரிலேட்டடாக நமக்கு எனர்ஜி வந்து எப்போவுமே தடைபடாமல் கிடைக்கும். எனர்ஜி எஃபிஷியன்சி இஸ் தேர். இதில் இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட். Then we having lot of restrictions on atomic energy. நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே வந்து கவர்மெண்ட் தான் இன்னைக்கு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 1962 ஆக்டை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண, இட்ஸ் ஓல்ட் ஆக்ட். ஸோ we need to அமெண்ட்மெண்ட் அப்படின்ற ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஸ் பட்ஜெட்டில் ப்ரப்போஸ் பண்ணி. அது மாதிரி சிவில் லயபிலிட்டிஸ் ஆக்ட், சிவில் லயபிலிட்டிஸ் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட் 2010 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நம்ம ஹிஸ்டாரிக்கலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 1967 we having this வீலில் வேர்ல்டு லெவலில் they had NPT, நியூக்ளியர் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி. அப்புறம் 1970 அது நடைமுறைக்கு வந்துச்சு. 1974 we had our first test, ஸ்மைலிங் புத்தா. ஸோ அதுக்கப்புறம் 1998 வாட்ஸ் ஆப்ரேஷன் கோட் நேம்? ஆப்ரேஷன் சக்தி. அப்புறம்
ஸோ அதுக்கு பிறகு வி அனௌன்ஸ் அவர் நியூக்ளியர் டாக்ட்ரின். அதுக்கப்புறம் தான் வேர்ல்டு கண்ட்ரிஸ் நம்ம மேலே சாங்ஷன்ஸை கம்மி பண்ணாங்க. மெயினாக 2005 2008 நம்ம சைன் பண்ண 2005 சைன் பண்ண யுஎஸ் இந்தியா நியூக்ளியர் டீல் மன்மோகன் சிங் பீரியடில் சைன் பண்ணப்பட்டது. இதான் நமக்கு வந்து என்எஸ்ஜியில் வேவிங் கிடைக்கிறது க்ரியேட் பண்ணுச்சு. என்எஸ்ஜி நியூக்ளியர் சப்ளையர் குரூப். ஸோ இதில் மெம்பராக இருக்கிறவங்க மட்டும்தான் they will get the nuclear technology plus raw materials. யுரேனியம் வேணும் நமக்கு. ஸோ அது வந்து யூஎஸ் வந்து நமக்கு தளர்வுகள் கொடுத்தாங்க. அதில் நம்ம யூஎஸ் பாலிசி படிக்கும்போது படிப்போம். ஸோ அதன் மூலமாக நம்ம இன்றைக்கி நியூக்ளியர் வந்து நம்ம என்பிடியில் இல்லாமலும் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டியில் இல்லாமலும் என்எஸ்ஜியில் இல்லாமலும் வி ஆர் கெட்டிங் சர்ப்ளஸ் ஆஃப் வேவிங் கிடச்சிருக்கு நமக்கு. சரியா? ஸோ அதன் மூலமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஒரு ஆக்ட் க்ரியேட் பண்ணோம் 2010 பிகாஸ் ஆஃப் திஸ் கூடன்குளம் ப்ரொட்டஸ்ட். தெர் இஸ் அ சிவில் நியூக்ளியர் லைபிலிட்டிஸ் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட். இது என்ன அப்படின்னா எல்லா கண்ட்ரிலையுமே இருக்குது, நிறைய கண்ட்ரி வச்சுருக்காங்க. ஆனால் யார் மேலே வச்சுருப்பாங்க அப்படின்னா ப்ரொடியூசர், ஆப்ரேட்டர்ஸ். அப்படின்னா நியூக்ளியர் ரியாக்டர் ஆப்ரேட் பண்ணுறவங்க தான் ரெஸ்பான்சிபிள் டு பே ஃபார் த சிட்டிசன் வென் தேர் இஸ் அன் ஆக்சிடென்ட் ஹேப்பன்ஸ். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த ஆக்டில் சப்ளையர்ஸ் மேலே போட்டிருக்கோம். இப்போ கூடங்குளத்தோட சப்ளையர் யார்? யுரேனியம் சப்ளை இன்றைக்கி வரைக்கும் ரா மெட்டீரியல் அங்கேருந்து தான் வருது. ப்ளஸ் டெக்னாலஜி இன்ஸ்டால் பண்ணது எல்லாமே அவங்க தான். ஆப்ரேட் பண்ணுறது நம்மளாக இருந்தாலுமே அவங்க கைடன்ஸில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ அவங்கள மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து நம்ம இந்தியாவில் அவங்களுக்கு வேவிங் கொடுத்துருக்கோம் அதில். ஏன்னா அவங்க முன்னாடியே பண்ணிகிட்டு இருக்கனால. ஸோ இப்போ புதுசாக வரக்கூடிய கண்ட்ரிஸ் ஆர் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த இதனால் பாதிக்கப்படுவாங்க. அதனால் தே ஆர் நாட் ரெடி டு கம் இன்சைட் இந்தியா. அதில் தோஷிபாவோட ஒரு ப்ராஜெக்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ராபத் பாட்டாவில் கர்நாடகாவில் நரோரா தானே கைகா ப்ராஜெக்டில் வந்து அது மாதிரி ஜெய்தப்பூர் பிளான்ட்டும் வந்து நமக்கு இஷ்யூவில் இருக்குது. இதெல்லாம் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ். ஜெய்தப்பூர், கைகா எல்லாமே இன்னும் நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் இருக்குது. அதில் தோஷிபா நிறுவனம் வந்து வெஸ்டிங் ஹவுஸ் அப்புறம் தோஷிபா நிறுவனம் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. காரணம் இந்த ஆக்ட் தான். ஸோ இதில் இப்போ தளர்வுகள் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பண்ணியாச்சு அப்படின்னா நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம இந்தியாவுக்குள்ளே வருவோம் இது ரிலேட்டடாக. ஏன்னா லைபிலிட்டிஸை வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க கண்டிப்பாக when there is a damage. So that's about this article. The next article related to the beggar thy neighbor policy. இது வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் நீங்கள் படிப்பீங்க, இருந்தாலுமே நெய்பர் பாலிசி ஆக்சுவலாக இது எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா, இப்போது கண்ட்ரி இஸ் பெனிஃபிட்டட் பை ட்ரேட், இல்லைன்னா ஒரு கண்ட்ரி வந்து 100 rupees பெனிஃபிட் அடைகிறாங்க அப்படின்னா, ஒரு ட்ரேடிங் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் 80% it was benefited by one country and then another country is benefited by 20 அப்படின்றப்போ, ஸோ இந்த இன்னொரு கண்ட்ரி அடித்து அவங்க கையில் இருந்து நம்ம காசை பிடுங்கிறது இட்ஸ் ஈக்குவலன் டு தட். அப்போது when we put tariff on other country, when we put more tariff on one country, for example US Canada மேலே சைனா மேலே போடக்கூடிய டேரிஃப், then automatically what will happen, it will increase the domestic production. ப்ளஸ் என்ன பண்ணுவாங்க, சைனாவோட ப்ராடக்ட்ஸ் இந்தியாவுக்குள்ளே வர்றது அதிகமாக டேரிஃப் போடுவாங்க. அதன் மூலமாக சைனாவோட ஜிடிபியை நம்ம வந்து அவங்களோட ட்ரேடை நம்ம வந்து தடுக்க முடியும், அவங்களோட வளர்ச்சியை நம்ம தடுக்க முடியும். ஸோ அதுக்கு பேர் தான் பெகர் தை நெய்பர் பாலிசி. இது டேரிஃபில் பண்ணலாம், இல்லை வேறு வேலையும் பண்ணலாம், அடக்குமுறைமைகள் மூலமாக பண்ணுறது. ஸோ அது இன்னொருத்தவங்களோட பெனிஃபிட்டை நம்ம எடுக்கிறது, அதான் பெகர் தை நெய்பர் பாலிசி. தட் இஸ் ஜீரோ பேஸ். அவங்களோட இப்போ எக்ஸாம்பிள், when you want to make 100%, you need to attain what? ஸோ 90 ஆகுவீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஸோ அது எங்கேருந்து எடுப்பீங்கன்னா உங்களோட வளர்ச்சியில் 90 ஆகலை, யூ ஆர் டேக்கிங் ஃப்ரம் அதர் கண்ட்ரி. புரியலையா? ஸோ தட்ஸ் அபவுட் த பெகர் தை நெய்பர் பாலிசி. இது வந்து ஃபாரின் டேர்ம்ஸில் இருக்கக்கூடியது. இப்போது ஏன் இது நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, யூஎஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் மேலே போடக்கூடிய டேரிஃப், கனடா மேலே 25% டேரிஃப், சைனா மேலே டேரிஃப் போட்டிருக்காங்க. ஸோ இட் வில் அஃபெக்ட் சைனாவோட ப்ராடக்ட்ஸ். இது அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, டொமஸ்டிக் மார்க்கெட், டொமஸ்டிக் டிமாண்டை அதிகப்படுத்தும், அவங்களோட செல்ஃப் ரிலையண்ட் எக்கானமி அதை நோக்கி போகும்.
சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் த பாசிட்டிவ் ஆஃப் திஸ் ப்ரொடெக்ஷனிஸ்ட் பாலிசி. ப்ரொடெக்ஷனிஸ்ட்னால் எங்கள் கண்ட்ரியோட முன்னேற்றம் தான் எங்களுக்கு ஃபஸ்ட், அமெரிக்கா ஃபஸ்ட்டு பாலிசி அப்படின்றது. இந்தியாவும் அதே கேட்டகரியில் தான் போயிட்டுருக்கு. டேரிஃப், கோட்டா ஆர் கரன்சி டிவேல்யூவேஷன். சைனா வந்து டேரிஃப் எல்லாம் போட மாட்டாங்க, கரன்சி டிவேல்யூவேஷன் பண்ணுவாங்க. கரன்சி டிவேல்யூவேஷன் ஆனது டிப்ரிஷியேட் பண்ணுறது கரன்சியை டிப்ரிஷியேட் பண்ணும்போது வாட் வில் ஹேப்பன், த ட்ரேட் எக்ஸ்போர்ட் வில் இன்க்ரீஸ். ஸோ இது வந்து சைனாவுக்கு நிறைய பொருளாதார ஸோ ட்ரேட் அதிகப்படுத்தும். எக்ஸ்போர்ட் அதிகமாகும்போது அவங்க பொருட்கள் வந்து சீப்பான ரேட்டில் மார்க்கெட்டுக்கு போகும். இது உலக பொருளாதாரத்தில் இதை கூட காம்படிஷன் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸோட ப்ராடக்ட் வந்து ஹை காஸ்ட்டாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக யாரோட பொருள் அதிகமாகுங்க, சைனாவோட ப்ராடக்ட் அதிகமாகும். ஸோ இன்னொருத்தனை அழித்து வளர்றது. த எக்ஸாம்பிள் இஸ் திஸ் ஒன். புரியுதா உங்களுக்கு? சைனா நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ அதே மாடல் தான், இன்னொருத்தங்களை அழித்து இவங்க வளர்றது. இப்போ சைனா வந்து கரன்சியை டிவேல்யூவேஷன் பண்ணும்போது ருப்பி சைனாவோட யுவான் வந்து டிப்ரிஷியேட் ஆகும், ரென்மின்பி, சரியா? ஸோ அது வந்து டிப்ரிஷியேட் ஆகும். டிப்ரிஷியேட் ஆகும்போது எக்ஸ்போர்ட் வில் இன்க்ரீஸ். இல்லை இந்தியாவோட நிலைமையே அதுதான், 87. ஸோ நம்ம ஸ்ட்ராங் இல்லாதனால வீக்கனிங் ஆகிட்டு இருக்கோம். அது ஆர்டிக்கிள் இருக்குது, வில் சி. ஸோ நெகட்டிவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டொமஸ்டிக் டிமாண்டை டொமஸ்டிக் டிமாண்ட் அதிகப்படுத்தணும்னா ரா மெட்டீரியல்ஸ் இருக்கணும். சைனாவோட ரா மெட்டீரியல்ஸ் தான் யூஎஸில் போய்ட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அது இம்பேக்ட் அவங்களுக்கு. அது மாதிரி நேஷ்னல் செக்யூரிட்டி இஷ்யூ. ஸோ சைனாவோட ப்ராடக்ட் அவங்க டேரிஃப் போடுறதுக்கு மெயின் ரீசன், நம்ம டிக்டாக் எல்லாம் பேன் பண்ணுறதும் சேம் லைக் தட். நம்ம இளைஞர்கள் வந்து தவறாக போகிறாங்க, தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்றனால தான் செக்யூரிட்டி ஆகலை. நிறைய ஆப்ஸை வந்து பேன் பண்ணாங்க, சைனாவோட ஆப்ஸை செக்யூரிட்டி. நம்ம அந்த பெகர் தை நெய்பர் பாலிசி ரிலேட்டடாக தான் போயிட்டுருக்கோம். சைனாவை வந்து நம்ம தடுக்கிறோம் நிறைய விஷயங்களில், நாட் புட்டிங் டேரிஃப், சரியா? கோட்டாஸ் மூலமாக, சட்டங்கள் மூலமாக நம்ம பண்ணுறோம். ஸோ தட்ஸ் அபவுட் தி article. The next article related to the, show the article. So why the tax cuts? It's a gamble. இது வந்து it won't give any effect அப்படின்றத சொல்கிறாங்க. இதனால் அப்படின்னா இப்போ டேக்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து கம்மி பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி கவர்மெண்டோட வருமானம் வந்து எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்டோட இன்கம் கம்மியாகும். கவர்மெண்டோட இன்கம் கம்மியாகும்போது கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாகும். ஸோ டேக்ஸ் பயான்சி, we study tax buoyancy, tax elasticity. Tax buoyancy na enadhu? Tax buoyancy, tax revenue divided by GDP of a country. When GDP increases, your tax need to increase, jump ஆகணும். அப்படி ஜம்ப் ஆகலை. இப்போ இவங்க பண்ணது வந்து டேக்ஸ் பயான்சி வந்து ஸ்டாப் ஆகுது. டேக்ஸ் பயான்சி ஸ்டாப் ஆகும்போது என்கேசிங் ரெக்கமெண்ட் பண்ண கவுண்டர் சைக்ளிக்கல் ஃபிஸ்கல் பாலிசி வில் அஃபெக்ட். வாட் இஸ் கவுண்டர் சைக்ளிக்கல் ஃபிஸ்கல் பாலிசி? இதுக்கு தான் மக்கப் பண்ணக்கூடாது எதையுமே. வாட் இஸ் கவுண்டர் சைக்ளிக்கல் ஃபிஸ்கல் பாலிசி? when there is a GDP that is 3 trillion, 4 trillion, 2 trillion, we are in 3.7. இப்போ டார்கெட் வந்து 3.7க்கு வச்சுருக்கோம். 2030 5 trillion எக்கானமி, அது மாதிரி 1 trillion. இப்படி இருக்கும்போது நம்மளோட ஜிடிபி வில் பி லைக் திஸ். இப்போ சொல்லுமா, when there is a growth in the GDP, automatically it will reduce the unemployment reduce ஆகும், taxation increase ஆகும், கவர்மெண்டோட டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கவர்மெண்ட் டேக்ஸ் அதிகமாகும்போது பாரோயிங் கம்மியாகும். இதெல்லாம் ஆகும்போது வாட் வில் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஸ்பெண்டிங் கேப்பபிலிட்டி இன்க்ரீசஸ். ஸ்பெண்டிங் கேப்பபிலிட்டினா செலவு பண்ணுறதுக்கான தகுதி இன்க்ரீஸ் ஆகும். செலவு பண்ணணும்னு கிடையாது. அதே டைமில் ஜிடிபி மைனஸ் ஆகும்போது இது எல்லாமே ரிவர்ஸ் ஆகும். when it is go negative or growth, இது இறங்கும்போது, இது ஏறும்போது தான் நடக்கிறது இதெல்லாம். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு என்கேசிங் சொல்கிறார் அப்படின்னா, இப்போ நம்ம கையில் வருமானம் அதிகமாக இருந்துச்சுன்னா we will buy cars and cars, mobiles and mobiles, 2-wheeler எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கிட்டே இருப்போம். காரணம் என்னென்னா நம்ம கையில் சேவிங்ஸ் பண்ண மாட்டோம். ஸோ என்கேசிங் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, யூ நீட் டு கவுண்டர் சைக்ளிக்கல் ஃபிஸ்கல் பாலிசி. கவுண்டர் சைக்ளிக்கல் ஃபிஸ்கல் பாலிசினா when you have more income, reduce your expenditure. ஏன்னா ஆல்ரெடி யூ ஹேவிங் மோர்,
ஸோ ரெடியூஸ் த எக்ஸ்பெண்டிச்சர். ஸ்பெண்டிங் கேப்பபிலிட்டி நிறைய இருக்குது, ஆனால் ஸ்பெண்டிங் கேப்பபிலிட்டி இல்லாத ஒரு காலம் வரும். அப்படின்னா உங்களுக்கு வருமானம் வராத ஒரு காலம், அப்போ யூ நீட் டு ஸ்பெண்ட், அப்போ யூ நீட் டு சேவ் இட். புரியுதா? அவர் அதுதான் சொல்கிறாரு. ஸோ யூ நீட் டு ரெடியூஸ் த ஸ்பெண்டிங். ஸ்பெண்டிங் கேப்பபிலிட்டியை ரெடியூஸ் பண்ண சொல்லலை, ஸ்பெண்டிங் கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஸ்பெண்டிங்கை குறைங்கன்றார் இந்த டைம் பீரியடில். அண்ட் சேவ் இட் ஃபார் ஃபியூச்சர். ஸோ வென் தேர் இஸ் அ ரெசஷன், எக்கனாமிக் டிப்ரெஷன் அதிகமாகும் போது யூ நீட் டு ஸ்பெண்ட். அப்போ வாட் யூ நீட்? பயான்சி இருக்கும்போது யுவர் டாக்ஸேஷன் வில் இன்க்ரீஸ். ஸோ பயான்சி இருந்துச்சுன்னா அப்போ டாக்ஸேஷனை கலெக்ட் பண்ணணும் நிறைய. இப்போ இவங்க டேக்ஸை குறைக்கிறாங்க அப்படின்னா தே ஆர் கோயிங் டு ப்ரோ சைக்ளிக்கல் அப்ரோச். அப்படின்னா தே ஆர் ரெடியூசிங் த டாக்ஸஸ். ரெடியூசிங் த டாக்ஸஸ் அப்படின்னா ஸ்பெண்டிங் கேப்பபிலிட்டி அவங்களுக்கு கம்மியாகுது, கலெக்ட் பண்ண முடியலை அவங்களால. ஸோ ஃபியூச்சரில் இப்போ என்ன பண்ண முடியும்? தே கான்ட் ஸ்பெண்ட். தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரோ சைக்ளிக்கல். இந்த சைக்கிளை படி ட்ராவல் பண்ணுறது, அது கூடவே கவர்மெண்ட்டும் ட்ராவல் பண்ணும். ஃபியூச்சருக்கு இருக்காது. புரியுதா இல்லையா? ஓகே. அப்புறம் ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட். ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட் இஸ் 4.4% ஃபார் தி அப்கமிங் இயர் 2025-26 டார்கெட்டு. அதே இது இப்போது நம்மளோட ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து லாஸ்ட் இயர் 4.8. அப்போ அது பண்ணணுன்னா 2029 we need to have, இது பட்ஜெட்டில் சொன்னது 3% ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஆனால் அது பண்ணணுன்னா we need to spend a lot. அப்போது கவர்மெண்ட் வந்து இப்போ ஸ்பெண்டிங்கை குறைச்சிருக்காங்க, ஆக்சுவலாக டேக்ஸை கட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வி ஆர் இன் நெகட்டிவில் இல்லைனாலும் ஜிடிபி குறைஞ்சிட்டு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ப்ரோ சைக்ளிக்கல் அப்ரோச்சா கவுண்டர் சைக்ளிக்கலா? கவுண்டர் சைக்ளிக்கல். ஸோ கவர்மெண்ட் நீட் டு ஸ்பெண்ட் அ லாட். ஸ்பெண்ட் பண்ணுறதா நீங்கள் டேக்ஸை குறைக்கிறீங்க. டேக்ஸை குறைக்கும்போது எப்படி ஸ்பெண்டிங் கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதான் நான் சொல்லலை, இந்த ஆர்டிக்கிள் எழுதுனவங்க சொல்கிறாங்க. சரியா? இட்ஸ் அ கரெக்ட். நம்ம என்கேசிங்கோட கவுண்டர் சைக்ளிக்கல் எஃபெக்ட் படிச்சிருக்கோம். கோ அண்ட் ரிவைஸ் யுவர் நோட்ஸ். அங்கே நம்ம படிச்சிருக்கோம். இந்த எக்கனாமிக்ஸ் படித்தவங்க எல்லாருமே இந்த கிராஃப் நீங்கள் வரைஞ்சிருப்பீங்க. நம்ம ரைட் ஆர் ராங்? என்கேசிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ். ஓகே. சொவேரியன் வெல்த் ஃபண்ட் அமெரிக்கா. நெக்ஸ்ட் ஆர்டிகிள். சொவேரியன் வெல்த் ஃபண்ட் வந்து கிரியேட் பண்ணுறது. சொவேரியன் வெல்த் ஃபண்டுனா கவர்மெண்ட் ஃபண்டு. இப்போ அமெரிக்கா வாண்ட் டு இன்வெஸ்ட், தே வாண்ட் டு கலெக்ட் மோர் மணி. அப்போ அவங்க வந்து சொவேரியன் வெல்த் ஃபண்டு கிரியேட் பண்ணுவோம். இப்போ டிக்டாக்கை வாங்குறதுக்கு அவங்க பிளான் பண்ணுறாங்க. அதுவே இட்ஸ் அ ஹியூஜ் காஸ்ட்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ சொவேரியன் வெல்த் ஃபண்டை கிரியேட் பண்ண ஆர்டர் போட்டிருக்காங்க. சொவேரியன் வெல்த் ஃபண்ட் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஓன்டு ஃபண்ட். 51% ஓன்டு, 51% இருக்கிறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஓனர்ஷிப் இருக்கும் இதில். அப்போது இது எப்படி கிரியேட் பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் அமௌண்ட், ட்ரேடில் வரக்கூடிய சர்ப்ளஸ், இல்லைனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கமாடிட்டி அவங்க செல் பண்ணுறதுல வரக்கூடிய அமௌண்ட்டு ப்ராஃபிட்டு, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாரெக்ஸ் ரிசர்வ். ஃபாரெக்ஸ் ரிசர்வ் எல்லா கண்ட்ரிக்கிட்டே இருக்கும். நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட 600 பில்லியனு பக்கத்தில், 600 பில்லியன் இப்போ குறைஞ்சிட்டு இருக்குது. அதனால் ஐ டோன்ட் நோ ஹவ் இட் இஸ். ஸோ இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் சும்மாவே இருக்கும், அது வந்து ஐடலாக இருக்கும். ஸோ அதை வந்து நிறைய கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க, கேனடா, நார்வே இஸ் ஹேவிங் த ஹையஸ்ட் சொவேரியன் வெல்த் ஃபண்டு. சவுதி அரேபியா, யூஏஇ போன்ற கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு கண்ட்ரியில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா வெல்த்தை க்ரியேட் பண்ணி இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ், அமெரிக்கா இப்போ ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அவங்க இன்வெஸ்ட் இதில் போடுவாங்க. போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, இதை பல ஸ்டாக் மார்க்கெட்டில், பாண்ட்ஸில், ஸ்டாக்ஸில், இல்லைனா இன்னொரு கண்ட்ரியோட சொவேரியன் வெல்த் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். டிவிடெண்ட்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் ஆர் ப்ராஃபிட்ஸ் தே வில் கெட். ஸோ அதன் மூலமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்ட்ரியோட வெல்த் அக்குமுலேஷன், வெல்த் வந்து டபுள் ட்ரிபிள் ஆகிட்டே இருக்கும். இது சின்ன அமௌண்ட்டு கிடையாது, இட்ஸ் அ ஹியூஜ் $1 billion. சரியா? நீங்கள் ₹1 இன்வெஸ்ட் பண்ணால் அதுக்கு வரக்கூடிய வருமானம் கம்மியாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ ஹியூஜ் அமௌண்ட். ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவுக்கும் ஒரு சொவேரியன் வெல்த் ஃபண்ட் இருக்குது. என்ன ஃபண்டு? நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். இப்படியே படிச்சிங்கன்னா சூப்பராக இருப்பீங்க. ஆல்ரெடி நாங்கள் சூப்பராக தான் இருக்கோம். நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் 2015 இட் வாஸ் கிரியேட்டட். இந்த பர்பஸ் என்ன அப்படின்னா சொவேரியன் வெல்த் ஃபண்ட். ஆனால் கவர்மெண்ட்டுக்கு வந்து இங்கே 49% ஸ்டேக். இது 40,000 கோடி கார்பஸ், 40,000 கோடி இதோட டார்கெட்டு. அதில் 20,000 crore இன்வெஸ்டட் பை கவர்மெண்ட். அப்படின்னா பாதி ஷேர் ஹோல்டிங் கிடையாது, 49. ஏன்னா இது வந்து ப்ரைவேட்லி மேனேஜாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ப்ரைவேட் மேனேஜர்ஸ் வில் பி அப்பாயிண்டட். கவர்மெண்ட் வந்து தலையிடாது இதில் அதிகமாக. கவர்மெண்ட் ஓனர்ஷிப் இருக்கானா, மீதி 51% பை தி ப்ரைவேட். அது வந்து ஜப்பானோட பேங்க் ஒன்று வச்சுருக்கு, கிட்டத்தட்ட நிறைய ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 51% அவங்க தான் வச்சுருக்காங்க. அது மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யூஏஇயோட சொவேரியன் வெல்த் ஃபண்ட் வாஸ் இன்வெஸ்டட் ஹியர்.
அது மாதிரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃபாரெக்ஸ் ரிசர்வும் பயன்படுத்தலாம் இன்னொரு சொவேரியன் வெல்த் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ நார்வேவோட சொவேரியன் வெல்த் ஃபண்ட் அது என்ன ஃபண்ட் அப்படின்னா நார்வே பென்ஷன் ஃபண்ட். நம்ம பென்ஷன் ஃபண்டெல்லாம் அப்படியெல்லாம் காலி பண்ணியாச்சு. தமிழ்நாடு பென்ஷன் ஃபண்ட் எல்லா பென்ஷன் கலெக்ட் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் இப்போ இல்லை, பழைய ஆட்சிகளே பண்ணிட்டாங்க. நான் இப்போ எதுவும் சொல்ல முடியாது, ஐ டோன்ட் நோ அபவுட் தட். பழைய ஆட்சிகளில் அதை இப்போ கொடுக்குறது தடுமாறுறாங்கல்ல, பென்ஷன் ஆனவங்களுக்கு அந்த செட்டில்மெண்ட் பண்ணுறதுல இஷ்யூஸ். ஏன்னா அந்த ஃபண்டை காலி பண்ணியாச்சு. சரியா? ஓகே. The next article related to the garb இனி DRB திருஷ்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. இட்ஸ் அ சயின்டிஃபிக்கல் டேர்ம். அது வந்து ஹிந்தி கர்ப்பனா ப்ரெக்னென்ட் லேடிஸ், அதுக்கான ஒரு இனிஷியேஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா போஸ்ட் நேட்டல் ப்ரீ நேட்டல் அவங்களோட டேட்டாஸ், குழந்தைங்களோட டேட்டாஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அதில் வரக்கூடிய கிளினிக்கல் டெஸ்ட்டு, அந்த இமேஜஸ், இதெல்லாம் சேர்ந்து ஒரு டெபாசிட்னா தெரியும்ல, பண டெபாசிட்டில் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறது. இப்போது சிலருக்கு குழந்தைங்க வந்து பிறக்கும் மதர் இறந்துருவாங்க, அப்போ அதுக்கான கிளினிக்கல் ரீசன் என்னது, அதுக்கு ஒரு டெஸ்டிங் ரிசர்ச் பண்ணுவாங்க. அது மாதிரி சில வாட்டி அபார்ஷன் அதிகமாக இருக்கும், அதுக்கான ரீசன்ஸ், ஹெரிடிட்டரி இஷ்யூஸ், அது மாதிரி ரிசர்ச் எல்லாம் கண்டக்ட் பண்ணி இது காலேஜஸில் பண்ணுவாங்க, ரிசர்ச்சில் பண்ணுவாங்க, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்ஸ், அந்த டேட்டாஸ், ப்ரீ நேட்டலில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், போஸ்ட் நேட்டலில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அது மாதிரி ரெகுலராக நடக்கக்கூடிய கிளினிக்கல் ட்ரையல்ஸ், அதோட ஃபோட்டோஸ், இமேஜஸ், அதோட டேட்டாஸ், ரிசர்ச் என்னெல்லாம் பண்ணி எதனால் நடந்திருக்கு அப்படின்றது ஆம்பிளிக்கல் ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த டேட்டாஸ் எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட 12,000 ப்ரெக்னென்ட் உமன்ஸை வந்து அது மாதிரி நியூ பார்ன் பேட்ரம் உமன், போஸ்ட் பேட்ரம்னா ஆஃப்டர் டெலிவரி, போஸ்ட் பேட்டன். சரியா? ஓகே. அதில் நியோ மெட்டர்னல் ஹெல்த் கேர். ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான இழப்புகள் தவிர்க்கிறதுக்காக டேட்டாஸை வச்சு ரிசர்ச் பண்ணி நம்ம பண்ணிக்க முடியும். எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தெரியும், என்னென்ன மாதிரியான மெடிசன் கொடுக்கணும், என்னென்ன மாதிரியான மெடிசன் தேவைப்படுது அப்படின்றது தெரியும். ஸோ அதுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ டெபாசிட்ரி. ஸோ எவ்ரி ஒன் கேன் சி, இன்டர்நேஷ்னல் ரிசர்ச்சுக்கு நம்ம இதை கொடுக்க முடியும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அக்கர் ஆகுது அப்படின்றது. புரியுதா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள், டிப்ரிசியேஷன் ஆஃப் இந்தியன் ருப்பி 87.11%. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமாக டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்குது. கவர்மெண்ட் வந்து இன்டர்வீன் பண்ணலை. கவர்மெண்ட் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி மாறட்டும் அப்படின்னு விட்டுருக்காங்க. இப்போ நீரெல்லாம் சும்மா தான் இருக்குது. நீரெல்லாம் ஞாபகம் இருக்கா? எக்கனாமிக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ இட் வில் பூஸ்ட் தி எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் எக்ஸ்போர்ட் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஃபாரின் கண்ட்ரீஸில் வருதுன்னா, ரா மெட்டீரியலோட காஸ்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? திவாலாகும் உங்கள் கண்ட்ரி ஒரு நாளைக்கு, இப்படியே போச்சு அப்படின்னா. ஸோ இஃப் யூ ஆர் நாட் அட்ஜஸ்ட் பண்ணால் இட்ஸ் வேல்யூவேஷன். ஸோ டிவேல்யூவேஷன் கரன்சி அவங்க பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்படியே சைனா என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே தூக்கி 50 கொண்டு வைப்பாங்க. நம்ம அப்படி பண்ண மாட்டோம், ஏன்னா மார்க்கெட் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவுக்குள்ளே வராது. இப்போ நமக்கு பெனிஃபிட் என்னென்னா எக்ஸ்போர்ட் அதிகமாகும். ஃபாரின்லேருந்து இன்வெஸ்ட் பண்ண இந்தியாவுக்கு வரவங்க நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண வராங்க. டூரிசம், ஹெல்த்து, இப்போ இந்தியாவில் படிக்கணும்னு நிறைய பேர் வருவாங்க. அதுக்கு நமக்கு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா ஐஐடிஸ் ஆர் குட், நோ ப்ராப்ளம் இன் தட். இருக்குது, இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. இப்போ அப்போ அவங்களுக்கு என்னென்னா, இப்போ 10,000 ரூபா முன்னாடி $1 70 கிடச்சிட்டு, இப்போ $1 16 ரூபா இன்க்ரீஸ், 17 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ டூரிசம் பண்ணுறவங்களுக்கு செலவு கம்மிங்க, இந்தியாவில் செலவு பண்ணுறது. தே ஆர் கெட்டிங் மோர் மணி. அப்போ யார் கொடுக்கணும்? இதெல்லாம் நமக்கு வருது, நிறைய ட்ரூடு இதெல்லாம் வந்தாலே இது எக்ஸ்போர்ட் தான். இதை கவர்மெண்ட் கன்வெர்ட் பண்ணணும்ல, இந்த ரிசர்வ் தான் கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது குறைய உங்களோட ஃபிஸ்கல் ஹெல்த் வில் கெட் அஃபெக்டட். நம்ம ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் பார்த்தோம் இப்போ ரீசெண்டாக, ஞாபகம் இருக்கா? டவுட் இருக்கா? ஓகே. அது மாதிரி க்ரூட் ஆயிலோட இம்போர்ட் வந்து பிகம் காஸ்ட்லியர். இம்போர்ட் காஸ்ட்லியர் ஆனால் க்ரூட் ஆயில் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். க்ரூட் ஆயில் ரேட் இன்க்ரீஸ் ஆனால் டேக்ஸை குறைச்சிட்டு மொத்த பேருக்கும் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவாங்க. புரியுதா? ஓகே. த நெக்ஸ்ட் ஆர்டிகிள், ஐரிஸ் ஆஸ்ட்ராய்ட் பெனு, அதை ரிசர்ச் பண்ணுறது ஒரிஸ் ரெக்ஸ் மிஷன், நாசா வந்து அனுப்புனது. அது வந்து ரீச் ஆகி செப்டம்பர் 2016 அனுப்புனாங்க. 2020 ரீச்.
இந்த ஆஸ்ட்ராய்ட் பெனு, அப்புறம் மேலே அது கிளம்பிருச்சு அங்கேருந்து கலெக்ட் பண்ணிவிட்டு. ஸோ இதில் வந்து பில்டிங் பிளாக்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சேன். பில்டிங் பிளாக்ஸ்னால் ஹியூமனோட பில்டிங் பிளாக்ஸ் ப்ளஸ் டிஎன்ஏ ஆர்என்ஏல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் பேஸ் அது வந்து இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ரிசர்ச் பேப்பர் தான், இட்ஸ் நாட் அ அத்தன்டிகேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ரிசர்ச். இது வந்து ரொம்ப பெருசு. நீங்கள் இமேஜில் அடுத்த இமேஜ் ஒன்று இருந்துச்சு, அந்த இமேஜ். ஸோ இந்த பெனு வந்துட்டு நம்ம பூமியை நோக்கி வந்துட்டு தான் இருக்குது. 2175 வருஷம் இல்லைன்னா 199 பூமியில் வந்து விழும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது விழுந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி உடைக்கிறாங்களா இல்லையான்றது. ஈஃபில் டவரை விட பெருசு. இது பார்க்குறீங்க. ஸோ தேட்ஸ் அபவுட் இந்த மிஷனை பற்றி யார் இது பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க. நாசா. த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் தி சாகர்மாலா ப்ராஜெக்ட். இப்போ சாகர்மாலா ப்ராஜெக்ட் அதிகமான ஃபண்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 21.9 lakh crore ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். சாகர்மாலா ப்ராஜெக்ட்னா இருந்து 2015 லான்ச் பண்ணப்பட்டது. 7516 கோஸ்டல் ஏரியா நமக்கு இருக்குது. இந்த கோஸ்டல் ஏரியாவில் இருக்கக்கூடிய போர்ட்ஸை டெவலப் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் தான் சாகர்மாலா ப்ராஜெக்ட்ஸ். போர்ட்லெட் டெவலப்மெண்ட்ஸ், அதில் இண்டஸ்ட்ரியல் கனெக்டிவிட்டி அதிகப்படுத்துறது, போர்ட் கனெக்டிவிட்டி அதிகப்படுத்துறது, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் போர்ட்டை டெவலப் பண்ணுறது, நியூ க்ரீன்ஃபீல்டு போர்ட்டை க்ரியேட் பண்ணுறது. ஸோ மாடர்னைசேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் போர்ட், சென்னை போர்ட்டு, தூத்துக்குடியின் போர்ட்டு, கொச்சின் போர்ட்டு, இந்த மாதிரி விசாகப்பட்டினம், இந்த மாதிரி போர்ட்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணுறது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கை. மாடர்னைசேஷன் ஆஃப் டெக்னாலஜி, அதன் மூலமாக ட்ரேடை வந்து அதிகப்படுத்த முடியும். கிட்டத்தட்ட 839 ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறாங்களா 2035 5.8 லட்சம் கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்களா இதுக்கு. அதில் 2.19 lakh crore வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸை மாடர்னைசேஷன் பண்ணுறது. இதில் பாதி பணம் அதுக்கு தான் பண்ணுறாங்க. புதுசு க்ரியேட் பண்ணுற கனெக்டிவிட்டி க்ரியேட் பண்ணுறது 2.6 lakh crore. மீதி 10% ஆஃப் திஸ் அமௌண்ட் யூஸ்டு ஃபார் போர்ட்லெட் இண்டஸ்ட்ரியலைசேஷன். போர்ட்டு பக்கத்தில் இண்டஸ்ட்ரியல், இப்போ டூட்டுக்குரினில் வின்ஃபாஸ்ட் அப்படின்ற நிறுவனம் வந்திருக்குல்ல, அவங்க போர்ட் இருக்கிறனால தான் டூட்டுக்குரின் வந்திருக்காங்க. உங்களுக்கு புரியுது, அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரி தொழில் நகரங்களை க்ரியேட் பண்ணுறது, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ஸ், காரிடார்ஸை க்ரியேட் பண்ண. அது மாதிரி மீதி இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரத்துக்காக, கோஸ்டல் ஏரியாவை டெவலப் பண்ணுறதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அவங்களோட எஜுகேஷன், ஹெல்த்துக்கு, அதுக்காக இந்த ஃபண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் கிக் ஒர்க்கர்ஸை வந்து பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா மூலமாக ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமில் கொண்டு வராங்க. வாட் இஸ் கிக் ஒர்க்கர்ஸ்? பிளாட்ஃபார்மை பயன்படுத்துவாங்க. சிம்பிளாக சொல்லணும், ஸ்விக்கி அப்படின்னா அது என்னன்னு புரியணும்ல நமக்கு. பிளாட்ஃபார்ம், தே வில் யூஸ் த பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ். பிளாட்ஃபார்மை வந்து பயன்படுத்தி ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறவங்க தே வில் யூஸ் எ பிளாட்ஃபார்ம். அன் அகாடமி இஸ் அ பிளாட்ஃபார்ம். அது மாதிரி ஊபர், தே வில் யூஸ் அஸ் அ பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ். ஸோ கொடுக்குறவங்க, சர்வீஸ் கொடுக்குறது, அதை வந்து பயன்படுத்தி அதில் ஒர்க் பண்ணுறவங்க. அது மாதிரி ஸ்விக்கி, சொமேட்டோ, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அது என்ன ரீசன்னு தெரியணும். சும்மா எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் படித்து வச்சுருந்தா கரெக்டான ஆன்சர் வராதில்ல. பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி வேலை பார்க்குறது. ஸோ தே ஓன்ட் ஹேவ் எனி பர்மனெண்ட் எம்ப்ளாய்மெண்ட். அவங்க இத்தனை மணி நேரம் எப்போ விருப்பமோ அவங்க போய் ஜாயின் பண்ணி அங்கே போயிட்டு அவங்க வந்து என்ரோல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஆர்டர் வரும், அதை எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ அது ஒவ்வொரு இது. அது மாதிரி கார், அவங்க என்னென்ன இருக்குன்னு தெரியும். நீங்கள் புக் பண்ண உடனே அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கார் வந்து உங்களுக்கு அசைன் பண்ணுவாங்க. ஸோ அதான் அது மாதிரி அன் அகாடமி பிளாட்ஃபார்ம், அது மாதிரி நிறைய இருக்குது. பைஜூஸ் இல்லை, அப்படி கிடையாது. ஸோ அது மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் தேர். ஓகே, கிட்டத்தட்ட இந்தியாவில் அதோட ஜிடிபியோட கான்ட்ரிபியூஷன் வந்து 1.25% 2030 வரும். அதனால் இவங்களெல்லாம் இப்போ இன்சூரன்ஸ் செக்டாரில் சேர்த்துருக்காங்க. இன்சூரன்ஸ் இவங்களுக்கும் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய ஸ்கீம் மூலமாக அவங்க வந்து 5 லட்சம் கவரை வாங்கிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு அந்த இதில் கிடையாது. சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் பேஸ் சென்சஸில் நீங்கள் புவர் கேட்டகரியில் இருந்தால் மட்டும்தான் ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ட்ரீட்மெண்ட் வாங்க முடியும். ஆனால் இவங்களுக்கு வந்து கிக் ஒர்க்கராக இருக்காங்கன்றனால அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்குது. இப்போ அவங்க வந்து இன்கம் வந்து வேறு வேலையை அவங்க பார்த்துட்டு இருந்தாலும் தே வில் கம் அண்டர் திஸ் கேட்டகரி. 5 lakh per benefit family. 10% பாப்புலேஷன் இந்தியாவில் இருக்கிறவங்க ப்ரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்களாம். 60% கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஸ்கீமில் இருக்காங்க. 30% பீப்புள் எந்த பெனிஃபிட்ஸும் இல்லாமல் இருக்காங்க. அவங்க தேர் இன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லப்படுது. 77 million ஒர்க்கர்ஸ் ஆர் தேர் இன் கிக் எக்கானமியில். அதில் 23.5 million ஒர்க்கர்ஸ், 7.7 million மாற்றி சொல்லிட்டேன், 77 இல்லை,
2030 23.5 மில்லியனாக அது அதிகரிக்கும்னு சொல்லப்படுது. 47% gig workers are working in skilled job. அப்படின்னா திறமை இப்போ அன்அகாடமி skilled job. 22% high skilled job. 31% low skilled. அதில் 1.25 ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு சொன்னேன். 90 மில்லியன் ஜாப்ஸ் will be available ஃபியூச்சரில். இது மொத்தமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. தென் நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு இன்சூரன்ஸ் தான். இன்சூரன்ஸ் செக்டாரில் 100% எஃப்டிஐ வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. எஃப்டிஐ 100% ஆட்டோமேட்டிக் கவர்மெண்ட் ரூட்லாம் தெரியும்ல, இது ஆட்டோமேட்டிக் ரூட்டில் 100% இப்போ அலோவ் பண்ணியிருக்காங்க. ஜாயின்ட் வெஞ்சர்ஸ் தேவை கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சைனா, பிரேசில், ஆஸ்திரேலியா போன்ற கண்ட்ரிஸ் இதை அலோவ் பண்ணியிருக்காங்க, இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் கியான் பாரத் மிஷன். அது என்ன அப்படின்னா அதுவும் சிம்பிள் ஆர்டிக்கிள் தான். என்ன இப்போ வண்டி ஓட்டிகிட்டு இருக்க? கியான் பாரத் மிஷன் அது வந்து மனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்குல்ல, ஓலைச்சுவடிகள், பேப்பரில் எழுதுறது, கிளாத்தில் பழைய காலத்து மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே வந்து ரெக்கவர் பண்ணி டிஜிட்டலில் மாற்றுறது தான் இது. பாஷினி வேறு, அது வந்து கன்வர்ஷன் ஆஃப் லாங்குவேஜஸ், டெக்ஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணுறது. இது வந்து மேனுஸ்கிரிப்ட்ஸை வந்து டிஜிட்டலைசேஷன் பண்ணுறது. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, அது என்னன்னே நமக்கு ஞாபகம் வரல. பாஷினி ஸ்கீம். ஓகே, கியான் பாரதம் மிஷன். ஸோ தட்ஸ் அபவுட் டுடேஸில் ஃபஸ்ட்லேருந்து ஃபிஃப்த் வரைக்கும் உள்ளது. இன்றைக்கு உள்ளது நாளைக்குள்ளே சேர்த்து நாளைக்கு போடுறேன். ஸோ தட்ஸ் அபவுட் தி கரண்ட் அஃபேர்ஸ். நவ் வி வில் see the questions. Question number 1, consider the following statements regarding the ASER report. Statement number 1, the nationwide citizen-led household survey released by Ministry of Education. Statement number 2, it has been conducted annually since 2005. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 2, the physical health index released by என்னமா? So question number 2, with reference to the debt market in economy, consider the following statements. Statement number 1, it is the market where fixed income securities of various types, features are issued and traded. Statement number 2, it can be issued by commercial entities like financial institutions. Select the correct answer using the code given below. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 3, the fiscal health index released by which of the following? Question number 4, which of the following best describes the GTO, geosynchronous transfer orbit? Options are A, it is used to position satellites into low earth orbit for scientific research. Statement option B, it allows satellites to maintain fixed position relative to earth surface, crucial for communication and weather monitoring. Option C, it is primarily used for launching satellites into polar orbits for remote sensing. Option D, it is a type of orbit only used by military satellites. That's all. Question number 5, consider the following statements. Statement number 1, the navigation with Indian constellation NAVIC system consists of 7 operational satellites with 3 in geostationary orbit, 4 geosynchronous orbit. Statement number 2, NAVIC provides accurate position, velocity and timing to users in the Indian subcontinent and regions up to 1500 kilometers. Statement number 3, NVS 02 is a அதே அப்படி வச்சு நாங்கள் தெரியும். NVS 02 is the second satellite in the series of second generation satellites of NAVIC. So how many of these statements given above are correct? So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.